சகாதேவா நான் ஏன் இவ்வளவு போராட்டம் என்ன சொல்றேன் இத்தனை பேர் 4 பேர் சொன்னாங்கல்ல எனக்கு நாடு வேணும் சுத்த வேண்டும் அப்படின்னு அதே மாதிரி சொல்லிட்டு போவாத எங்க போனா என்ன கிடக்குது எனக்கு பயம் கிடையாது சொன்னேன்ல சரி வா கட்டிட்டு அப்படியே போகலாம் அப்படியே அங்க வேற போய் அங்க மண்டபம் கல்யாண மண்டபம் போய்க்கணும் ஏன்னு கேளு அங்க போனதான் விபரம் புரியும் பயப்படுறியா எதுக்கு நான் பயப்படுறேன் நான் பயப்படுறேன் ஒண்ணுதான் எங்க போனாலும் சாமி மேல காலாப்பட்டு இல்லாத புத்துப்பட்டு நடந்து போறோம்னு வச்சுக்க இந்த பெரியவங்க இருக்கிறாங்க தெரியாத கால் பட்டு இல்லையா நான் மட்டும் போயிடலாம் அவர் என்ன சொன்னேன் புனிஞ்ச ஐயோ கால் பட்டு ஏன்னா இருக்கிறவங்க கூட தெரியுமா பாபா மேல கால் பட்டு அதுக்காக எல்லாரும் சொல்லி காட்டுறாரு அதானா இதுதான் அந்த மண்டபம் அந்தரங்க மண்டம் வந்துட்டியா சரி கட்டு நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு கட்டு அங்க சொன்னது கிடையாது மாமா இப்ப கேக்குறதுக்கு பதில் சொல்லு யுகம் என்பது எத்தனை 4 ஆமா 4 யுகத்துல நீ எத்தனை அவதாரம் கர்த்தா 10 அவதாரம் கர்த்தா ஆமா உன்னிட உருவம் எல்லாம் ஒளித்திராமலே நீயும் என்கிட்ட ஒண்ணு கூட மறைக்க கூடாது இந்த 4 யுகத்திலும் எத்தனை அவதாரம் எடுத்தியோ அந்த உருவத்தை எல்லாம் எடுத்து காட்டு அப்புறம் கட்டுறான் ஏன் இப்ப காட்டா நீ காட்டுறதுடா எடுத்து காட்டா அப்புறம் காட்டுறான் முடியாதுங்க பாட்டி மேல இருக்குது பாட்டி அதுதான் அர்ச்சனை டாப்பா கட்டறாங்க சரி ஆகட்டும் இத பார்த்தறியா இதுதான் இது அறிக்கக்கூடியது விஷ்ணு அவதாரம் தெரியுதா அப்படி என்ன பாதிரும் முதலாகவே ஆமா என்ன உருவம் எடுத்தேன் தெரியுமா என்ன உருவம் அந்த சோமுக தானாய் விஷ்ணு மூலியமாகவே பிரம்மா தோற்றம் பிரம்மாவுக்காக வேண்டி ஆக்கல் அழித்தல் படைத்தல் அப்படி என்று அவரவர்களும் ஒரு வேலை செய்திருக்கிற சமயம் பிரம்மாவிடத்திலேயே ருக்கு யஜுர் சாமம் அதர்வனம் என்று தெரிவிக்கக்கூடிய 4 வேதத்தை கொடுத்து அவர் இதைக்க முடியாத பிரம்மான ஆனவன் சிற்று செய்து கொண்டு வந்தான் வருகின்ற சமயத்திலே அந்த பிரம்மனுடைய செவியிலே இருந்து சோமுகாசுரன் என்று தெரிவிக்க முடியாத அரக்கனானவன் பிறந்தான் அவன் பிறந்து பிரம்மனிடத்தில் இருக்க முடியாத 4 வேதத்தை கைப்பற்றிக் கொண்டு ஆவியாக சமுத்திரம் போய் மறந்த உடனே அந்த சமயத்திலேயே அதை இறைக்க முடியாத பிரம்மனானவன் அவன் என்ன செய்தான் பச்சை அலையில மீது பாங்குடன் பள்ளிக்கொள் அச்சுடன் மார்பினில் அமர்ந்திடும் பிரம்மா உந்தன் லட்சிய வேத மோதி விளங்கிட வாரும் என்றார் மச்சவுது அறம் கொண்டு மாய்த்த அரக்கர்களை வென்று லட்சியுடன் பிளந்து அழித்தான் வேதத்தை நன்றாய் உடனே சென்றேன் பிரம்மனிடத்தில் சென்று யாது துறை என்று கேட்கவும் சோமுகாசுரன் பிறந்து வேதத்தை கைப்பற்றிக் கொண்டு ஆதியாக சமுத்திரத்தில் மறந்தான் அப்படி என்று தெரிவித்தான் அந்த வார்த்தையின் பிரகாரம் ஆதியாக சமுத்திரம் சென்று பாரித அறியாமலை சென்று அவனை எப்படி நாம் கொள்வது அப்படின்னு கருதி அந்த தள்ளிக்குள்ள இருக்கக்கூடியவனை எப்படி கொள்வது அப்படி சொல்ல முடியாது மீன் அவதாரம் எடுத்த மச்ச அவதாரம் எடுத்து அங்க இருக்க முடியாது சோமுகனை மடித்து 4 வேதத்தையும் பிரம்மாவிடத்தில் கொண்டு வந்து சிஷ்டிப்பு செய்ய முடியாத தெரிவித்த இதுதான் மச்ச அவதாரம் பாத்தியா மீன் என்னது மாமா கவிச்ச மாமன் கவிச்ச ஆமா கவிச்ச கவிச்ச மாமா சொல்லிதான் கவிச்சனா இல்லடா நீ கவிச்ச சண்டைக்கு வந்தா சொல்லுடா போதவாயில ஒருத்தருக்கு பாக்குறான் சகாதா ஓட அது மட்டும் கிடையாது மாமா இரண்டாவது என்ன அவதாரம் முதல்ல மச்ச அவதாரம் தானே இது மச்ச அவதாரம் இந்த அவதாரம் இல்ல அந்த அவதாரத்தை சொல்லு எந்த அவதாரம் போட்டாங்களே அவதாரம் வேற இருமாமா அவதாரம் வேற அவதாரம் வேற அவதாரம் அவதாரம்னா தான் 100 500 கட்டிட்டு வர்றது மாமா இரண்டாவது ஆமா எண்ணிக்கை கரெக்டா மச்சம் அதானே இரண்டாவது அவதாரம் என்ன தெரியுமா
தான் ஆட்சி ஆதிசேடன் தம்பியாக இருக்க வாசியை கைதாக பூட்டி தேவர்களும் இதோ இருக்கக்கூடிய அரக்கர்களும் விழித்து ஈர்த்து கடந்த சமயம் மந்திரகிரி ஆனது அசந்தது. அது அசையாமல் வடிக்கு ஆமை உரு கொண்டு முதுகு கொடுத்து அதை தாங்கின. இதுதான் ஆமை உரு இல்லையா? எடுத்துமா. ஆமா மாமா ஆமா மாமா ஆமா பூந்த கூட அமினா பூந்த கூட குடிச்சாதான் போவோம். அதான் பணையா போயிட்டு ஆமா மச்சம் கூர்மம் கூர்மம் மூன்றாவது அப்புறம் என்ன மூணாவது வரும். என்னங்க இது ரெண்ட கட்டம் இந்த ரெண்டு கட்டத்து பூரா உன்னுடா உருவம் எல்லாம் ஒளித்திராமல் என் முன் என்கிட்ட ஒளிக்காம நீ இதனை கதானை கொல்ல உத்திரனாக விளங்கும் இரண்யாக்கத நானவன் பூமியை பாயாக சுருட்டி அவன் எங்கே சேர்ந்தான்? ஆழியாக சமுத்திரத்திலேயே நரகல் கோட்டை கட்டி அங்கே புகுந்தான். அதற்காக வேண்டி பூமாதேவி ஆனவன் என் இடத்தில் முறையிடவும் அவனை நாம் கொல்ல வேண்டும் அப்படி என கருதினால் இதற்கு என்ன உருவம் எடுத்தால் அது கிட்ட நாம போக முடியும் அப்படி என கருதி வெள்ளை பஞ்சாவதாரம் எடுத்து அங்கே உள்ளே புகுந்து கிழித்து அதை இணைக்க முடியானது. அது யாரு? இரண்யாக்கதம் அடித்த மூன்று. அப்புறம் என்ன? மச்சான் கூர்மா வராகம் அடுத்து 3 தான் ஆச்சு. எவ்வளவு நேரம் சொல்லி போட்டீங்கன்னா இது பெரிய அவதாரம் நினைக்கிறேன். ஆமா அந்த இரண்யாக்க அவன் தமிழா இருக்கக்கூடிய இளைஞனானவன் அல்லும் பகலும் 60 நாள் இவனை தேடிக்கொண்டிருக்க அவன் குலத்தை கொண்டு அவனை நாம் கருவறிக்க வேண்டும் அப்படி என கருதி அவனுக்காக வேண்டி பிள்ளையாக இருக்க பிறக்கவும் தாரக மந்திரத்தை ஓதவும் அப்படி ஓதின உடனே அவன் நாட்டிலேயே இளைஞனம் அப்படி என்று புகழோடு இருக்க வேண்டும் என் பேரை சொல்ல ஜெயிக்கவும் அவன் தெரியாமல் விடைக்கு இது நாராயணா அப்படி என்று என் பேரை சொல்லவும் எதனுடைய பேரை சொல்ல அப்படி அவன் சித்திரவதை செய்தான் அந்த குழந்தையை. இதற்கெல்லாம் காமதி செய்தோம். இதை பார்த்தான் இளைஞன், நீ எங்கே இருக்கிறது என் கண் முன்னே காட்டடா அப்படி என்று கேட்கவும் தூணிலும் இருப்பார் துருவிலும் இருப்பார் எண்ணிலும் இருப்பார் உன்னிலும் இருப்பார் அவருடைய மகிமை யாராலும் கண்டறிய முடியாது அப்படி என்று பிரகலாதன் தெரிவிக்கவும் துடிப்பது உண்மையானால் இதோ இருக்கக்கூடியது இந்த தூணில் காட்டணும் தெய்வத்தை அப்படி என்று காட்டான். அவனை துதி செய்யவும் அந்த தூணிலே நரசிங்கமாக நின்று 2 உருவமாகவே அவனை கொல்வதற்கு சிங்க உருவம் குழந்தையை காப்பதற்கு நரனாகவும் இல்லையா நரசிங்க அவதாரமாக எடுத்து அவன் ஓடி வந்தான். எட்டு உழைத்தான். உழைத்த உடனே வெடித்து அவனை பிடித்து அவன் கேட்ட வரத்தின் பிரகாரம் இரவிலும் இல்லாமல் பகலிலும் இல்லாமல் உள்ளிலும் இல்லாமல் வெளியிலும் இல்லாமல் ஆயிரத்தில் இல்லாமல் அவனை என்ன செய்தேன் மடி மீது வைத்து அந்த பொழுது நேரத்திலே நிகழ்த்த ஆயுதமாக வைத்து அவனை கிழித்து அவனை கொண்ட அவதாரம் நரசிங்கம். ஆமா சிங்கம் மாமா சிங்கம் ஆமா சிங்கம் சிங்கம் மாமா சிங்கம் மாமா சிங்கம் அவுத்து பார்த்தா தொங்கும். மச்சான் கூர்மா வராகம் நரசிம்மம் 4 5வது ஆதாரம் மாபாலிதா நைவாதச்சே
இருக்கக்கூடியது மாபலி ஆனவன் ஏகத கதிர்தான் உலகத்திலேயே அவனுக்கு ஒரு பிள்ளை ஒண்ணு பிறந்தான் நமச்சி அப்படின்னு சொல்லக்கூடியவன் அவன் நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கற்பழித்தான் நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ஆடவெல்லாம் சென்று அரசு நடத்த முறையிடவும் அரசனானவன் என் மகன் என்ன செய்யறானோ அதுதான் நாட்டில் நீங்க யாரும் கேட்க முடியாது அப்படி திட்டமிட்டான் இதானதும் அவன் பிள்ளைக்காக வேண்டி விழா கொண்டாடவும் அந்த விழாவுக்காக வேண்டி யாகத்திற்காக வேண்டி யார் எப்பொருளை காட்ட போதிலும் தருவதாக ஒரு விஷயம் பண்ணி அவன் இழைக்க முடியாதவன் அந்த விழாவில் அவன் அகத்தை அடைக்க வேண்டும் அப்படி நான் கருதி நான் என்ன செய்தேன் காசிவருக்கும் திதி அம்மனுக்கும் இது வாமன அவதாரம் என்று தெரிவிக்க முடியாது பிராமண வடிவத்தோடு சென்று அவன் இடத்தில் ஓரடி மண் கேட்கவும் அவன் 3 அடி மண் கொடுக்கவும் விஸ்வரூபம் எடுத்து இதோ இழைக்க முடியாத ஆகாயத்தை ஒரு அடியும் பூமி ஒரு அடியும் மீதி ஒரு அடி எங்கே கேட்கவும் அவன் சிரசை காட்டவும் அது கணிசம் என்று தெரிவிக்க முடியாத பாதாளம் முன்பை காட்டிய இதுதான் வாமன ரூபம் வயத்துல போய்கிறது மச்சான் கூர்மா வராக நரசிம்மா வாமன் 5 ஆச்சு 6வது அவதாரம் என் தாயாசி எத்தனை பேர் 5 பிள்ளை 5 பிள்ளை பெற்ற பிறகு அவசர போனவங்க நாட்டில் விடப்படாது அப்படி என்றால் இதோ இருக்க முடியானது ரேணிகையானது சிவ பூஜைக்காக சென்று குளத்திலேயே ஜலையத்தில் போறது கிடையாது அது கையால் அப்படி போய் கல்பு நிலைமையினால அப்படி சொல்லிட்டு வாங்க குடம் ஒன்று வரும் அதை கொண்டு வந்து சிவ பூஜைக்காக வேண்டி யமதக்கினி கிட்ட கொடுப்பது 4 தினத்தில் இவள் தலம் எடுக்க செல்லவும் ஆகாயத்தில் இருந்து கெந்தனவனானவன் செல்லவும் கெந்தனுடைய ஒளிவானது அந்த தண்ணியில தெரியும் இப்பேற்பட்ட மன்னன் அழகுடைய மன்னன் நாட்டில் இருக்கிறானா அப்படி இந்த ரேணிகையானவன் அதை பார்த்தால் மறுபடியும் யார் எங்க போனா நமக்கு என்ன இருக்குது நம்ம சிவபூஜை தண்ணி அடிக்கணுமா அப்படின்னு விரலால சொல்லிட்டு பாக்குறான் வரல கற்பாய்ச்சி போச்சு அதனால வேண்டி இது வீட்டுக்காரர் பார்த்தா நம்ம என்ன செய்வாரோ ஏது செய்வாரோ அப்படின்னு சொல்லிட்டு மலையில ஒடிச்சா ரவிக்கு கீஷா உடலை கீஷா தலை திருக்கோலமா ஓடி வந்தோம் ஓடி வந்த உடனே பார்த்தான் இன்னத்த மட்டும் என்ன காரணம் சேலை கிழிஞ்சது என்ன இது இருக்கக்கூடிய இதெல்லாம் காரணம் சொன்ன உடனே அவள் ஏதாவது மாற்றி சொல்லி பார்த்தான் ஞான திருச்சியால் பார்த்தாள் மனைவியானவள் கற்பழிந்து விட்டாள் இல்லையா மனத்தால் அடைந்து விட்டாள் அயல் புருஷனை பார்த்து மனத்தால் அடைந்து விட்டா அப்படின்னு சொன்ன உடனே நீ நாட்டில் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு கையெழுந்து நான் அந்த பிள்ளைகளை கூட்டான் உன் தாயோட சிரசை ஆடுறாங்க உன்னை கொண்டா உங்களை தவிர எங்க அம்மா சிரசனை கொள்ள மாட்டாங்க கடைசி பிள்ளையா இருக்க முடியாது பரசுராமனை கூப்பிட்டு இதோ இருக்க முடியாது உன் தாயானவள் 5 பிள்ளை பெற்று அவசர அந்த பெண்ணான நாட்டில் இருக்கக்கூடாது போய் கொண்டுட்டு வராங்க சரின்ட்டு போனோம் தாய் என்று பாராமல் அந்த பரிசு தெரிவிக்கக்கூடிய அந்த என்னடா துணுமாரியில பண்றீங்க துணுமாரிவிழா அப்படி என்ன பாதிரும் இல்லையா அந்த பரசுராமனான வச்சிருந்த பரிசால் தாயுடைய சிரசை வெட்டின இதுதான் பரசுராம அவதாரம் சரி அப்படிங்க 6 அவதாரம் ஆச்சு இந்த 6 அவதாரத்தோட ஒரு யுகம் முடிஞ்சு போச்சு இந்த 6 வட ஒரு யுகம் முடிஞ்சு போச்சு ஆமா கிரேதா போச்சு ஆமா கிரேதா யுகத்துல என்ன எத்தனை அவதாரம் எடுத்த 1 அது யாரு அந்த ராவணன் தான் ஐயா முதல் யுகத்திலேயே மச்சம் கூர்மம் இல்லையா வாமனம் நரசிம்மம் இருக்க முடியானது பராகம் பரசுராமன் இந்த 6 எடுத்தாரு இப்ப இது போதிலும் 2வது யுகத்துல ஒரே உருவம் அது ஏனென்றால் தசரத சக்கரவர்த்திக்கு 3 தாய் வயிற்றிலேயே 4 பிள்ளைகளாக பிறந்து இது ஒழிக்க முடியாத கோஷங்களுடைய வார்த்தையின் பிரகாரம் தாடகை வளர்த்து கல்லா கடந்த அகலையுடைய சாபந்தி
பஞ்சு முட்டாய் வாங்கி வச்சுன்னு வித்த காட்டுகிறாங்க. மகளிருடைய சாபம் தீர்த்து மீண்டும் அதை இறைக்க முடியாது மிதிலை அடித்து ஜனங்களுடைய வில்ல ஒடித்து ஜானகியை மணந்து பரசுராமனை எதிர்த்து யுத்தம் செய்து மீண்டும் நாட்டில் வந்து சிற்றன்ன வாக்கினால் 14 வருடம் மனம் போக வேண்டும். அப்படியான வாக்கின் பிரகாரம் மலையூர் வெற்றி பஞ்சுவடை அடித்து குகனை அடித்து அங்கே இறைக்க முடியானது இல்லையா? பஞ்சவடியில் இருக்கின்ற சமயம் சீதையை ராவணன் கொண்டு போகவும் மீண்டும் ஒரு வாலியை மதத்து சுக்கிரமனை துணை கொண்டு அது இருக்க முடியாத இலங்கை அடுத்து இல்லையா? அது யார் யார் என்று கருதினால் இருக்க முடியாத ராவணன் கும்பகர்ணன் கருதுஷ்ணாதிகள் பல சேனைகள் அனைத்து சேனைகள் அடித்த இந்த ரகுராமன் நானே. இது ஒரு யுகமா? திரேதா போச்சு. இது நடக்கிறது துவாபர யுகம். நான் நீங்க பிறந்தது இப்ப நம்ம நடக்கிறது துவாபர யுகம். துவாபர யுகத்துல எத்தனை அவதாரம்? அட பலராம கிருஷ்ணா இரண்டாவதாரம். அது ஏனென்றால் இதோ இருக்கக்கூடியது என்னடா அது ஏனென்றால் இதோ இருக்க முடியாது. கோவர யுகத்திலேயே 5 மாத கற்பனையாகவே இல்லையா இது இருக்க முடியானது தேவக வயிற்றிலும் அந்த 5 மாத கற்பத்திலேயே கோயில் வயிற்றில் அமைத்து பிறந்தது யார் என கருதினால் பலராமர். அது இருக்க முடியாது. வசுதேவருக்கும் தேவகி அம்மையருக்கும் பிறந்தது கிருஷ்ணன் பலராமகிருஷ்ணன் பலராமகிருஷ்ணன் பலராமகிருஷ்ணன். மச்சான் கூர்மோ வராகம் வாமனோ நரசிம்மம் பரசுராம ராமர் 1 7 இது கண்ணன் பலராமன் 9 ஆச்சு. கணக்கு தெரியாதவங்கிட்ட புழுவுற மாதிரி புழுவுற நீ. மாமா 9 அவதாரம் 9 அவதாரம். ஆமா 8 தான் அதேதான். அப்ப இத பாரு நான் கட்டலாம்ல கட்டா இந்த பணங்காபுரம் இந்த கை போட்ல கலியுகத்துல எடுக்க வேண்டிய அவதாரம் ஒன்னு இருக்குது. என்னது அது என்ன அவதாரம்? நீ தான் சொல்லணும். சொல்லு. ஐ மோண்டாலையை சாதாரே அட கலியா உடாரே கலியுகத்திலேயே கல்கி என்று தெரிவிக்கக்கூடியது ஒரு ராஜன் பிள்ளைய பிறந்து குதிரை வடியில வந்து இருக்கக்கூடிய நாட்டைய அகத்தினால் அழிய போகுது. அப்படினால வேண்டி இதுதான் 10 அவதாரம். 10 அவதாரம் எடுத்துட்டா கட்டு கட்டு. இது என்னவா எதுல எங்க பாட்டு கேக்குற மாதிரி இருக்குது என்னவா? யாரு தெரியலையா? இல்லடா இப்படி இல்ல எங்கடா கத்துங்கடா டேய் எங்கடா? சகாதேவா நீரே வாசனை பண்ணி சொல்றேன். ஏய் சகாதேவா சொல்றா. மாமா நீ யாரு மாமா? நான் தெரியலையா? பகவான் நான் தான் பகவான். என்ன அவதாரம் இது? இதுவா இது மீன் அவதாரம். மீன் அவதாரமா? நீ என்ன உன்னை கட்ட போறேன் நானு. இப்ப கட்ட போறேனியா? ஒக்காலுக்கு சேல அவதிசியா போய் கட்டி வாடா. எங்க அக்காளுக்கு சேல அவதாரம். அத மூஞ்சில மாட்டிக்கிட்டு எடுத்துட்டு கத்து மாமா. அப்பதான் சத்தம் எங்க தூங்குறாங்க எழுந்திருப்பாங்க. அப்படி கத்து. என்ன இது என்ன அவதாரம் இது? இதுதான் நரசிங்க அவதாரம். நரசிம்ம அவதாரம். நரசிம்ம இல்ல பூரா பெயிண்ட் அடிச்ச மாதிரி. நரசிம்ம அவதாரமா? என்ன கட்டால் உன்னால ஆகாது. உன்னை கட்ட என்னால ஆகாது. மயில நஞ்சு போச்சா வைக்க போரு. அத போய் கட்டா வக்கலா ஓடி. அதான் போர் போட்டுக்குது. அது ஏன் மாமா கட்டணும்? வைக்க போறே கட்ட சொன்னா நீ ஒரு ஆள் தாண்டா. ஆமா சகாதேவா. இது என்ன இது? இது தெரியல மாமா. மாமா இது என்ன அவதாரம்? அது நான் மோகினி. மோகினியா? ஆமா. இப்ப என்ன சொல்ல போறா? அதாவது என்னை கட்ட உன்னால ஆகாது. உன்னை கட்ட வைக்கனா உன் ஆயாவது தொட்டில பாவன வச்சு போய் கட்டி போ. எங்க பொட்ட மாதிரி ஆவது தான் ஆசைப்படுவ நீ. எங்க ஆயாவை கட்ட முடியாது. பில்லு மொழிச்சு போச்சு அந்த இடம். எங்க? ஆமா. யா இருக்குடா போய் போய் சகாதேவா. ஏய் இரு. ஏய் நான் தான் புள்ள பிராமணன். அதனால தான் மட்டமா நிக்கிற பேச்சு மாதிரி. ஆமா ஆமா. ஏய் என்னை கட்ட உன்னால ஆகாது. உன் பாப்பாவுக்கு பாவட வந்து இருக்கான். அப்ப கட்டுவா நாடா. ஆமா மியார யாரா உங்களுக்கு சொல்லு இன்னொரு நீ என்ன சொல்லு. பலராம அவதாரம். ராஜராமா. பலராமனா? பலராமர்
துடுப்பு ராமனா? ஆமாடா. பலராமரா? ஆமா. என்ன கட்டா உன்னால ஆகாது. முடியாது போ. யாருன்னா இருந்தா போய் கட்டு. சரி. குமாரன் அம்மா இருக்கிறாங்க போறது. கேளுங்கள் சபையோர்களே, பகவானை சகாதேவனானவர் கட்ட போகிறார். இது புராணத்தில் உள்ளது, பெரியவங்க செய்தது. ஆகையினாலே கட்டும் பொழுது சகாதேவன் கோவிந்தான்னு குரல் கொடுத்தா நீங்கள் அனைவரும் ஒருமிக்க சேர்ந்து கோவிந்தா போட்டீங்கன்னா உங்களுடைய குறையானது தீரும். கோவிந்தா போடணும்னா கவுந்து படுத்துக்குங்க. கோவிந்தா கோவிந்தா அப்படின்னா நம்ம செஞ்ச கோடி பாவமா இருந்தாலும் தீரும். பகவானை போய் நேர்ல பார்க்க முடியாது, மனித உருவத்துல பகவானை பார்க்கலாம். அது போல நான் கோவிந்தா போடும்போது அனைவரும் ஒருமிக்க சேர்ந்து கோவிந்தா போடுங்க. கோவிந்தா போடுதா? ஏன் உனக்குமா நாள் இந்த பழக்கம் இன்னைக்கு? ஒரு முருகன் நாளைக்கு வரலான்றியா? அப்பதான் வெளியே வரும் மூச்சு. லூஸ் விடுங்க, கொஞ்சம் லூஸ் விடுங்க. பேசுறதுக்கு மட்டும் லேசா லேசா லூஸ் விடு. கடி கையை காட்டுவேன், பேச காசு கேட்கறேன். லூஸ் விடு லேசா லேசா. நானே வசிக்கிறேன், நீ வச்சா புடிச்சு இருக்கிட்டு ஒரே மொத்தமா. சரி, பேசுற அளவுக்கு விட்டுக்கிறான். Yeah.
உடம்பு தாங்காத எதுக்கு அந்த கட்டி பகவானே படாத பாட்டு பாடுறாரு கட்டிக்கு சாட்டிட்டு இருக்காரு கட்டு கட்டு 20 ரூபாய் கம்ம வேலை குறைஞ்சி போச்சு கட்டு 205 ரூபாய் போகுதான் நீ கட்டு 20 சொல்ற எந்த சொல்லி போயிலையா அடிக்குதா ஓஹோ சகாயவா கட்டு அட கட்டு நான் கட்டு கண்ணு வெளியே வந்து வந்தா பரவாயில்லைங்க மழை பெய்யுது ஏன்னா தோட்ட தண்ணி நட்டு விட்டுடலாம் கண்ணு வெளியே பாதி கண்ணு வெளியே ஆமா பாதி கண்ணு வெளியே வந்துக்குதான் முழு கண்ணு வரதுக்கு டாக்டருக்கு போன் பண்ணலாமா ஐயோ கட்டி கட்டி இது போட வந்துக்குதான் பாதி கண்ணு இன்னும் தலை வரலன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தள்ளிட்டா தாழ்த்துறோம் இல்லைன்னு சொல்ல தெளிவுமா தாழ்த்தவா இருக்குவா
தள்ளி விட்டியா இருக்க உயிர் போடுவோம் கொஞ்சம் தள்ளி ஏங்க? ஆ? ஆமா போன் போட்டாக்கா எடுக்கிறியா? போன் பையில் வச்சுட்டா எடுக்க மாட்டோம் நான் தான் சைலண்ட் போட்டுருவோம் யார் போட்டாலும் எடுக்க மாட்டோம் நீ ஏன் சைலண்ட் மறுக்கல்ல வைக்க வேண்டாம் எதுக்கு சைலண்ட் சரி அது போனா போகுது நீ கேட்க போதெல்லாம் செலவு காசு கொடுக்கணும் இப்போ கூட எடுத்துக்க இருக்குது ம் சரி இப்போ வேலை சாப்பிட்டு கொடுக்கணும் இப்போ கொடுப்போம் இப்பயே கொடு எடுத்துக்க எடு அப்புறம் அப்போ உயிர் பண்ண பிறகு நான் பணம் வச்சு என்ன பண்ண போறேன் அப்புறம் கஷ்டமா இருந்தா 4 மாதத்துல ஒன்று கழிச்சு கொடுக்கணும் நம்ம எங்கள் பையன் தொடக்கூடாது ஒன்று கேட்குறாரு அப்ப நான் இருக்கு அப்ப